ஹாய் கைஸ், இன்றைக்கி ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். இந்த ஒன் ஷாட்டில் ஜங்குக்கோட டேடியும் ஒயனோட டேடியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஜங்குக்கு வந்து அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். ஒயனும் ஜங்குக்கும் பக்கத்து வீட்டில் இருக்காங்க, சேம் காலேஜ். ஓகே, ஒரு நாள் மார்னிங் ஜங்குக் ப்ரெட்டில் ஜாம் தடவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே அவன் பேக் எடுத்து மாட்டிட்டு வீட்டிலேருந்து வெளியே வந்தான். அப்போ ஜங்குக்கோட அப்பா, டே ஜங்குக், ஏதாவது சமைச்சு தரவாடா, கொண்டு போறியா? அதெல்லாம் வேணாம்ப்பா, ஒயன் எடுத்துகிட்டு வருவா. சரி நான் வரேன்ப்பா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவனோட பைக் எடுத்துகிட்டு காலேஜ் கிளம்பணும். அப்படியே ஒயனோட அப்பா பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஒயன் சீக்கிரம் வாம்மா, இதோ வரேன்ப்பா. அம்மா எத்தனை தடவைம்மா சொல்கிறேன், ஒரு பெரிய பாக்ஸில் அவனுக்கு வச்சு தான்னு, சின்ன பாக்ஸ்லேயே வச்சு தரேன், அவனுக்கு பத்தாது. ஏய், இப்போ சின்ன டப்பா தாண்டி இருக்குது, இதில் வச்சு தரேன். நாளைக்கு நீ போய் அவனுக்கு என்ன சைஸில் வேணுமோ பார்த்து பெரிய பாக்ஸ் வாங்கி வை, அதில் வச்சு தரேன், ஓகேவா? ஆமாம், சரி தாங்க சீக்கிரம். அம்மா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக சமைச்சுதாம்மா. இது சப்புன்னு இருக்குன்னு சொல்கிறான். ஏய் காரமாக உனக்கு சாப்பிட முடியுமா? அம்மா பரவாயில்லம்மா, அவனால் சாப்பிட முடியல, அவனுக்கு என்ன பிடிக்குமோ அப்படி செஞ்சுத்தாம்மா. நீ சாப்பிடுவியா? அம்மா அவன் சாப்பிட்றான்ல, அப்போ நானும் சாப்பிடுவேன், நீங்கள் பண்ணித்தாங்க போதும். சரி ஓகே, பண்ணித்தரேன். எப்போ பாரு ஜங்குக் தான். பையன் சீக்கிரம் வாடா, லேட் ஆகிடுச்சு. அதை வந்துட்டேன் அப்படின்னு ஒயின் வேகமாக வந்து அப்பாவோட பைக்கில் பின்னாடி ஏறினான். ஹாய் அங்கிள். ஹாய் ஒயன், இப்போ தான் போறியா? ஆமாம் அங்கிள். டேய் நீ இங்கே என்னடா பண்ணிட்டுருக்க, வீட்டுக்குள்ளே இல்லாமல்? ஜேகே போனான்டா, அதான் சரி பாய் சொல்லலான்னு வாசலுக்கு வந்தேன். ஓ அங்கிள் ஜேகே சாப்பிட்டானா? இல்லைம்மா, ஒரு ப்ரெட்டை சாப்பிட்டு போனோம். டேய் எதாவது சமைச்சு கொடுக்கலாம்லடா, வெறும் ப்ரெட்டை போய் கொடுத்துருக்க அவனுக்கு. எங்கடா, அது நான் பண்ணி கொடுக்கல, அவனே எடுத்து சாப்பிட்டுட்டு போகிறான். ஒயன் அவனை பார்த்துக்கிறான்றனால தான் நான் எந்த டென்ஷனும் இல்லாமல் இருக்கேன். ஓகே அங்கிள், நான் பார்த்துக்கிறேன். பாய் அங்கிள். பாய்மா, பார்த்துப்போ. அப்படியே ஒயனும் காலேஜ் போனான். ஒயனை காலேஜ் என்ட்ரன்ஸ்லேயே அவங்க அப்பா இறக்கி விட்டாங்க. ஒயன் பேக்கை மாட்டிட்டு அப்படியே காலேஜுக்குள்ளே நடந்து போனான். அவள் ஒரு கிளாஸ் ரூம் கிட்டே போகும்போது ஒரு கை அவளை அந்த கிளாஸ் ரூம்குள்ளே இழுத்து வாலில் பின் பண்ணி, ஏய் ஏண்டி லேட் இன்னைக்கு? டீ விட்றா, அது இப்படி தான் கேட்பியா? சொல்லு, ஏன் லேட்? அம்மா சமைக்க லேட் பண்ணிட்டாங்க. ஆண்டி சமைக்க லேட் பண்ணாங்களா, நீ கிளம்ப லேட் பண்ணியா? நான் எட்டி பார்த்தேன், நீ தெரியவே இல்லை. நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன்டா. அப்படின்னு ஒயனோட ஃபோர்ஹெட்டில் ஜேகே அவனோட ஃபோர்ஹெட்டை வச்சுட்டு, ஒயன் இன்றைக்கி நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா? ஏய் அங்கிள், நீ ப்ரெட் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. ஏய் ப்ரெட்டெல்லாம் ஒரு சாப்பாடாடி, 2 பீஸ் தான் சாப்பிட்டேன், நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா? எனக்கு பசிச்சுட்டே இருக்குது. பசிக்குதாடா, ஸ்நாக்ஸ் தரவா? லூஸு, ஸ்நாக்ஸை வாங்கி சாப்பிட தான் நான் உனக்கு கிளாஸ் ரூம்குள்ளே திருட்டுத்தனமாக கூப்பிட்டு வந்திருக்கேனா? ஓ சாருக்கு, அப்போ வேறு என்ன வேணும்? என்ன கேட்டாலும் தருவியா? ஒன்றும் தரமாட்டேன், ஸ்நாக்ஸ் வேணா கீழே தரேன். ஏய் என்னடி, எவ்வளோ பசிக்குது தெரியுமா? அப்படின்னு அவள் கண்ணில் சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு, இவன் என்ன கேட்டாலும் எனக்கு தருவா அப்படின்னு யார்டா சொன்னான்? தருவ. நீ கேட்குறதுல என்னால் தர முடியாது, எனக்கு கிளாஸ்க்கு டைம் அது, என்ன விடு. அங்கே போய் என்னடி பண்ண போகிறேன்? டேய் விட்டுடா. ஏய் கொஞ்ச நேரம் என் கூட இருந்துட்டு போ ப்ளீஸ், நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? ஏய் நைட்டு 2 மணி வரை உன் கூட நான் மொட்டை மாடியில் இருந்தேன் இல்லைடா. ஏய் 2 மணிலேருந்து நான் உன்னை மிஸ் பண்ணேன்டி. உடனே அதெல்லாம் சொல்லாத, நல்லா பொத்திட்டு தூங்கியிருப்பேன். நம்ப மாட்டியே. சரி நீ சொல்லு, மார்னிங் என்ன சாப்பிட்டேன்? மார்னிங்கா? அம்மா ஒரு சட்னி வச்சு தோசை பண்ணிட்டு இருந்தாங்க, டேஸ்ட்டாக இருந்துச்சுடா, அதான் சாப்பிட்டேன். ஓ அப்படியா? ஆமாண்டா நான் உனக்கு அப்படின்னு ஒயின் பேச ஸ்டார்ட் பண்ணும்போதே ஜேகே அவள் லிப்ஸை ஒயினோட லிப்ஸ் மேலே வச்சு சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணி அவள் லிப்ஸை சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஜேகே விட்டு, ஜேகே ப்ளீஸ், ஹே ப்ளீஸ் டி, ஜேகே விட்டு. ஜேகே மார்னிங்கே இப்படி ட்ரெஸ் எல்லாம் கசக்கி வச்சிடுறேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னென்னு கேட்பாங்க. என்னென்னு கேட்டால் சொல்லு, நான் ஜேகேக்கு கிஸ் பண்ணிட்டு வந்தேன், அவன் கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டான்னு. சொல்லுவாங்க விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, சரி வா கிளாஸ் போகலாம். கிளாஸா? பசங்களாம் கிரவுண்டில் இருக்காங்க, நான் கிரவுண்ட் போகிறேன். ஏய் கிளாஸ்க்கு வாடா. ஏய் கிளாஸ்க்கு வந்தால் ஒன்று தாண்டி பார்க்கணுன்னு தோணுது. பசங்களாம் டென்ஷன் ஆறானுங்க, எப்போ பார்த்தாலும் ஒயின் தானான்னு. கொஞ்ச நேரம் கிரவுண்டில் பசங்க கூட இருந்துட்டு வரேன்.
ஓகே ஓகே, சரி சீக்கிரம் வந்துரு, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துரு. ஏய் ஸ்டார்ட் ஆகட்டும், அப்புறம் வரேன். ஏய் பாடா சீக்கிரம். நாங்கள் வந்து என்னடே பண்ண போகிறேன், நான் ஒன்றை தான் சைட் அடிச்சிட்ருப்பேன். அதுக்கு தானே கூப்பிட்றேன். ஆ என்ன சொன்ன? இல்லை, எனக்கும் ஒன்று பார்க்கணுன்னு இருக்கும்ல, அதுதான். பீரியட் பெல் அடித்ததுமே உன் பக்கத்தில் இருப்பேன். ம் ம் ஓகே, நீ போ சீக்கிரம் வந்துடு அப்படின்னு வைணவன் காதுகிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிட்டான். வைணவ கிளாஸ் ரூம் போயிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருந்தான். இங்கே ஜேகே கிரவுண்டில் உட்காந்துட்டு இருந்தான். அங்கே கிரவுண்டில் 2-3 பசங்க அங்கே போகிற கேர்ள்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பாடுறா, இவளுக்கு கீழே ஒன்றுமே இல்லைடா, ஆனால் மேலே போகிறேன் பண்ணு மாதிரி இருக்குது. கடவுள் இவளுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துருக்காரு போலடா. டேய் நீ கீழே பார்க்காமலே சொல்கிறேன், நீ பார்த்துட்டேன்னு நினச்சிக்கோமே, உனக்கு மேலே பார்க்கணும்லாம் தோணவே செய்யாது. அப்படியாடா, எனக்கும் பார்க்கணும் போல தான் இருக்குது. சிக்கி, ஏய் உனக்கு கேவலமாக இல்லை, ஒரு பொண்ணு இவ்வளோ அசிங்கமாக பேசிகிட்டு இருக்க. ஜேகே இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நாங்கள் ஜஸ்ட் சும்மா. ஏய் என்னடா சும்மா, ஒரு பொண்ணு இப்படி அசிங்கமாக பேசுகிறது சும்மாவா? உங்கள் அம்மாவை பேசினா உனக்கு ஓகேவா? நான் வேணா மார்க் போடுவா உங்கள் அம்மாவுக்கு? வா இப்போ உங்கள் அம்மாவை போய் பார்ப்போம். ஜேகே நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கடா. ஆமாம் நீ ரொம்ப தேவையானதை பேசிகிட்டு இருந்தல, ஒரு பொம்பளை பிள்ளைய அப்படின்னு ஜேகே அவனை போட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணான். உடனே அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜேகேயை போட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஜேகே கையில் கிடைக்கிற பசங்கள்லாம் போட்டு செம்மாட்டி அடிச்சிட்டு இருந்தாங்க. ஹீரோயின் அங்கே ஜேகே பசங்களோட சண்டை போட்டுட்ருக்காண்டி. இன்னது ஜேகே சண்டை போட்டுட்ருக்கானா? ஆமாடி, கிரவுண்டில் பசங்களை போட்டு செம்மாட்டி அடிச்சிட்ருக்கான். அவனையும் பசங்க அடிக்கிறாங்கடி. அவன் அடிக்கிறாங்களா? ஏய் இரு வர அப்படின்னு ஒயின் வேகமாக ஜேகே கிட்ட ஓடி வந்தான். ஜேகே 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 என்னடா பண்ணுற? டீ ஜேகே கையோட ஜேகே ஜேகே விட்டு ஜேகே ஏன் ஜேகே போட்டு அடிக்கிற? ஜேகே ஒயின் உனக்கு நான் வர சொன்னா போ. ஏய் ஜேகே ப்ளீஸ் ஜேகே விட்டு என்ன பண்ணுற ஜேகே? பையன் நீங்கள் எந்த போவேன் அப்படின்னு ஜேகே கண்ட்ரோலே இல்லாமல் அவனை போட்டு அடிச்சிட்டு இருந்தான். அப்போ ஒயன் திரும்பி ஜேகே கண்ணத்தில் ஒரு அறையை வச்சா. ஜேகே எதுவுமே பண்ணாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தான். நீ திருந்தவே மாட்டல, தினம் ஒரு சண்டை, உனக்கு ஒரு வேலையே இல்லையாடா? ஏன் இப்படி ரவுடி மாதிரி பொறுக்கி மாதிரி நடந்துக்கிற? பாரு வாயில் எடுத்துகிற தூக்கணத்துலலாம் அடிபட்டு. இதுக்கு தான் உன்னை காலேஜ் அனுப்புகிறாங்களா? தினம் ஒரு சண்டை போட்டுட்டு ஏண்டா என்னை கொல்ற? நீ எப்படியோ போ அப்படின்னு ஒயின் பேசிகிட்டு இருக்கும்போதே பிரின்ஸிபல்லாம் வந்துட்டாங்க. ஒயின் கோவமாக அங்கேருந்து கிளம்பி போனான். ஜேகே அந்த பசங்களெல்லாம் பிரின்ஸிபல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஒயின் கிளாஸ் ரூம் போய் அழுதுகிட்டே உட்காந்துருந்தா. அப்போ ஜேகே வந்தான். ஜேகே ஒயின் பக்கத்தில் உட்காரலான்னு வந்தான். ஆனால் ஒயின் அவளோட பேக் எடுத்து பக்கத்து சீட்டில் வச்சுட்டு முன்னாடி திரும்பி கோவமாக உட்காந்துருந்தான். ஜேகே உடனே ஒயின் பெஞ்சுக்கு பின்னால் இருக்க பெஞ்சில் போய் உட்காந்தான். ஒயின் என்னை திரும்பி பாருடி. ஒயின் திரும்பிடி. ஒயின் இங்கே பாரு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு யார்கிட்ட எதுவும் பேசுகிறதுக்கு இல்லை. ஒயின் ப்ளீஸ் டி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அந்த பிரச்சனைக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைடி. ஓ நீ ஒன்று அடிக்கலையா? நான் தான் அடித்தேன், ஆனால் அது என்னால் வந்து பிரச்சனை இல்லை, அவனுங்க அங்கே. நீ ஒன்றும் சொல்ல வேணாம் ஜேகே, என்கிட்ட பேசாத. இந்த சண்டைக்கார பசங்க, இந்த ரவுடி பசங்கள்லாம் பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது. என்னை பார்த்து சொல்லு, என்னையை பார்த்து எரிச்சலாக வருதுன்னு. ஒயன் ப்ளீஸ் ஒயன் திரும்ப, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறேன்ல. உங்ககிட்ட பேச எனக்கு எதுவுமே இல்லை ஜேகே, நானும் 1000 தடவை சொல்லிட்டேன் சண்டை போடாத சண்டை போடாதுன்னு. தினம் ஒரு சண்டை பார்த்தாலும் அங்கிள் வந்து நின்றுட்டுருக்காங்க பிரின்சிபல் ரூம் வாசலில். அதெல்லாம் நினச்சி உனக்கு அசிங்கமாகவே இல்லைல்ல? தப்பு அவனுங்களோட தாண்டி. ஓ சரி, தப்பு அவனுங்களோடதாகவே இருக்கட்டும். அந்த தப்பை தட்டி கேட்க நீ தான் போகணுமா? ஏன் அங்கே அத்தனை பசங்க இருந்தாங்க, அவங்களுக்குலாம் இல்லாத அக்கறை உனக்கு மட்டும் வந்துருச்சா? பெருசாக நியாயம் கேட்க போகிறான். அவனுங்க என்ன பண்ணானுங்கன்னு தெரியுமா? ஓ என்ன பண்ணானுங்க? அது வந்து அவனுங்க ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டானுங்க. உனக்கு சண்டை போட ஏதாவது காரணம் வேணும். இப்போ காரணம் சொல்ல தெரில, அப்படியே சமாளிக்கிற. அப்படிலாம் இல்லைடி, இங்கே பாரு ஒயின். சரி சாரிடி, சாரி எத்தனை சாரி வேணாலும் சொல்கிறேன். சாரி, என்னை திரும்பி பாரு ப்ளீஸ் ஒயின், திரும்படி. ஒயின் அவள் டெஸ்க்லேருந்து எழுந்திச்சிட்டு அவள் பேக்கில் இருந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து, இந்தா இதை சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக போய் சண்டை போடு அப்படின்னு கோவமாக சொல்லிவிட்டு கிளாஸ் ரூம்லேருந்து இறங்கி அப்படியே கிரவுண்ட் சைடு நடந்து போனான். அங்கே பசங்கள்லாம் ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒயின் அங்கே நடந்து வரப்போ ஒரு சீனியர் தெரியாமல் பால் அடித்து அது ஒயின் கையிலே வந்து பட்டிருக்கும்.
ஜேகே வயனை சமாதானப்படுத்தலான்னு அவன் பின்னாடியே வந்துட்டு இருந்திருப்பான். அந்த பால் அவள் கையில் பட்டதை அவன் பார்த்துருப்பான். ஆ ஐயோ, ஹே சாரி, ஹே தெரியாமல் பட்டுருச்சு, சாரி. இட்ஸ் ஓகே, பரவாயில்லண்ணா. அண்ணாவா? சீனியர்னு கூப்பிடு. ஓகே சீனியர். சரி வா, மெடிக்கல் ரூம் போகலாம். வேணாம் சீனியர், பரவாயில்ல வா. இல்லை சீனியர், சின்ன காயமாக தான் இருக்குது, பரவாயில்ல, கையை உதறிவிட்டு நான் சரியாயிடும். வா, அட்லீஸ்ட் ஒரு ஸ்ப்ரேயாவது அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு ஒயன் கையை பிடிச்சி அந்த சீனியர் மெடிக்கல் ரூம் கூப்பிட்டு போனான். அதை ஜேகே பின்னாடி நின்று பார்த்துட்டே இருந்தான். ஜேகே பார்க்குறான்றதை ஒயனும் நோட் பண்ணான். ஆனால் வேணும்னே கோவமாக கண்டுக்காத மாதிரி போகணும். காட்டு சீனியர். வேணாம் சீனியர், அதெல்லாம் சும்மா போட்டுக்கோ, காட்டு. நீ செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டா? இல்லை சீனியர், தேர்ட் இயர் இன்ஜினியரிங். ஓ, பார்த்துருக்கேன் ஒன்று க்ரௌண்டில் அப்படின்னு அவகிட்ட பேசிகிட்டே அந்த காயத்தில் ஸ்ப்ரே பண்ணி விட்டான். உன் பேர் என்ன? என் பேர் ஒயன் சீனியர். ஒயன். எந்த ஏரியாவிலேருந்து வர சீனியர்? ஓகே, சொல்ல வேணாம். ஓகே ஒயன், நீ பார்க்க அழகாக இருக்க, சும்மா சொல்லணும்னா. ஓகே சீனியர். சரி ஓகே சீனியர், நான் கிளம்பவா? ஒயன், உன் நம்பர் தெரியா? நம்பரா? உன் கான்டாக்ட் நம்பர் தான். நீ தேர்ட் இயர் படிக்கிற, எதனாவது ப்ராஜெக்ட் என் ஹெல்ப் தேவைப்படலாம்ல, என் நம்பர் எடுத்துக்கோ. அப்படியே உன் நம்பர் கொடுத்தேன்னா உனக்கு எதாவது ஹெல்ப்னா நான் பண்ணுவேன்ல, அதுக்காக தான். நம்பர் அப்படின்னு ஒயன் முடிச்சுட்டே சைடில் திரும்பி பார்த்தா ஜன்னல் வழியாக ஜேகே ஒயனையும் அந்த பையனையும் பார்த்துட்டே இருந்தான். அதை பார்த்துட்டு ஒயன், ஓகே சீனியர், என் நம்பர் கை காட்டுங்க சீனியர், நான் எழுதி விடுறேன். இந்தா அப்படின்னு அவனும் கை நீட்டினான். இவளும் நம்பர் எழுதிட்டு, இதான் என் நம்பர் சீனியர், என்னன்னாலும் எப்போனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் சீனியர். உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணால் கூட எனக்கு கால் பண்ணுங்கள் சீனியர், நான் பண்ணித்தரேன். எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணி தரப்போகிறேன்? அதான் சீனியர், ஏதாவது அசைன்மெண்ட் முடிக்காமல் வச்சுருந்தீங்கன்னா கொடுங்க, நான் எழுதி தரேன். ஓ அப்படியா, சரி ஓகே. ஆமாம் சீனியர், அடிப்பட்ட என்னை கூட்டு வந்து ஆயில்மெண்ட்லாம் போட ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்காக ஹெல்ப் பண்ண மாட்டேனா? நீங்கள் கொடுங்க சீனியர், என்ன அசைன்மெண்ட்னாலும் எவ்வளோ பேஜ் பெண்டிங் இருந்தாலும் நான் எழுதி தரேன் சீனியர். ஓகே, உன் ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக கூப்பிட்றேன், அண்ட் நான் கண்டிப்பாக கால் பண்ணுவேன். ஓகே சீனியர் அப்படின்னு சிரிச்சுட்டே வேணும்னே ஜேகே வெறுப்பேற்றிட்டு அந்த ரூம்லேருந்து ஒயன் வெளியே வந்தா. இவன்னு என்ன தைரியம் வந்து அவனுக்கு ஃபோன் நம்பர்லாம் கொடுப்பா. இப்போ அவன் கால் பண்ணான். ஒயன் நில்லுடி, ஒயன் நில்லுன்னு சொன்னேன். ஒயன் ஒன்றா தான், ஒயன் நில்லு. நான் எந்த ரவுடி பசங்கள்கிட்டே பொறிக்க பசங்கள்கிட்டே பேசுகிறதா இல்லை. உன் பின்னாடியே அலையணுமா, நில்லுடி. உடனே ஒயன் திரும்பி, நான் ஒன்றும் உன்னை பின்னாடியே அலைய சொல்லலை, போ, உனக்கு வேறு ஏதாவது வேலை இருக்கும்ல, போய் பாரு. விஜயன், சரி கையை காட்டு, என்னாச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலை, அப்படியே எனக்கு ஏதாவது ஆனாலும் என்னை கேர் பண்ணிக்க நிறைய பேர் இருக்காங்க, நீ ஒன்றே வந்து என்னாச்சு ஏதாச்சும்லாம் கேட்க வேணாம். அதுவும் இல்லாமல் என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். ஆமாம், பெருசாக பார்த்துக்கிட்டா, கண்ணு தெரியாமல் பால்கிட்ட போய் நின்றுட்டு. என்னது? அதாண்டி நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு ஒரு நிமிஷம். நீ எதுவுமே சொல்ல வேணாம், போய் கேவலமாக சண்டை போட்டுட்டு இருந்தல்ல, என்கிட்ட பேசாத. அட்லீஸ்ட் ஒரு நாளாவது என்கிட்ட பேசாமல் இரு. நெக்ஸ்ட் டே இன்னொரு சண்டை போடுவல்ல, அதுக்கு இன்னொரு நாள் பேசாமல் இருக்கலாம். அப்படி பார்த்தா லைஃப் ஃபுல்லாக நீ என்கிட்ட பேசாமல் தான் இருக்கணும். ஒரு நாளாவது நீ சண்டை போடாமல் இருந்திருக்கியா? பார்க்கலாம் அட்லீஸ்ட் நம்ம எத்தனை நாள் பேசிக்கிறோன்னு. லூசு, என்னடி பண்ணுற? பேசாதடா அப்படின்னு நாங்கள் வந்து கோவமாக கிளாஸ் ரூம் போனோம். அகைன் கிளாஸ் ரூமில் போய் உட்காந்துருந்தா. ஜேகேயும் வந்தான். ஜேகே கிளாஸ் ரூமோட லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காந்துட்டு ஒயனையே பார்த்துட்டு இருந்தான். ஒயன் படிக்க எதுவுமே இல்லைனாலும் சீரியஸாக படிக்கிற மாதிரி நோட் புக்ஸே பார்த்துட்டு இருந்தான். கிளாஸ் முடிஞ்சதும் வேகமாக கிளாஸை விட்டு வெளியே போனான். ஜேகேயும் பின்னாடி ஓடி வந்தான். ஒயன் நில்லுடி, ஒயன் ப்ளீஸ் டி நில்லு, ஒயன் நான் சொல்கிறது கேளு ஒயன். ஒயன் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட, இவன்கிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை, டிஃபன் பாக்ஸ் எங்கள் வீட்டில் வந்து கொடுத்துட சொல்லு. அவள் கிரவுண்டு கிட்டே போகும்போது ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து, உன்னை பிரின்ஸிபல் கூப்பிட்றாங்கடா. அந்த பிரச்சனையை தான் நான் சரி பண்ணிட்டேன்ல, திரும்ப இருக்கிற அவர் கூப்பிட்றாரு. தெரிலடா, அவர் கூப்பிட்றாரு. இவருக்கும் ஒரு வேலை இல்லை, தினம் இவரை நான் பார்த்துட்டே இருக்கணுமா? ஆமாடா, தினம் நீ ஒரு பிரச்சனை பண்ணுறல, அடிச்சிடுவேண்டா, ஏற்கனவே நான் கொல்ல வெறியில் இருக்கேன். என்னடா ஆள் கழட்டி விட்டாளா?
டேய் சாவடிச்சிருவேன் ஒன்று. டேய் நான் என்னடா பண்ணேன், அவர் கூப்பிட்றாரா வாடா வந்து தொலைறேன் அப்படின்னு ஜேகே அங்கேருந்து பிரின்ஸிபல் பார்க்க போனோம். ஹலோ அப்பா, வெளியே தாண்டா நிற்கிறேன். வந்துட்டிங்களாப்பா? இது வரேன்ப்பா அப்படின்னு வைனும் போய் அப்பா கூட வீட்டுக்கு போனோம். ஜேகே பிரின்ஸிபல் ரூம் போயிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வந்தான். டேய் காலேஜில் என்னடா ப்ராப்ளம்? என்னப்பா உன் பிரின்ஸிபல் கால் பண்ணியிருந்தாங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, அதை சால்வ் பண்ணிட்டேன். ஏன்டா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்கேன்ப்பா? நீங்களும் ஸ்டார்ட் பண்ணாதீங்கப்பா, நான் ஒன்றும் பிரச்சனை பண்ணல, ஒரு சின்ன சண்டை அவ்வளோதான், அதான் நான் சால்வ் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன்ல. உடனே கத்த ஆரம்பிச்சிருவியே. பா சரிடா, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பாடெலாம் வேணாம்ப்பா, எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உள்ளே போனான். அவன் டெரஸ் போயிட்டு ஒயினுக்கு கால் பண்ணான். ஒயின் காலை பார்த்துட்டும் அட்டன் பண்ணாமே இருந்தான். ஜேகே திரும்ப திரும்ப ஒயினுக்கு கால் பண்ணிட்டே இருந்தான். ஒயின் அட்டன் பண்ணாமலே இருந்தான். ஓகே மெசேஜ் பண்ணலான்னு ஜேகே மெசேஜ் பண்ணான். ஒயின் டெரஸ் வா, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒயின் அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்காம ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிட்டா. சின்னவ மெசேஜை பார்த்துட்டும் எனக்கு என்னென்ன இருக்கா? ஒயன் ப்ளீஸ் மாடிக்கு வா, நான் ஒன்று பார்க்கணும். ஒயன் ப்ளீஸ் டி மேலே வா, நான் ஒன்று பார்க்கணும், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அந்த மெசேஜையும் ஒயன் பார்த்துட்டு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருந்தா. என்னடி ஒயன், நீ வர வர நான் இங்கே தான் இருப்பேன், நான் போக மாட்டேன், சீரியஸாக சொல்கிறேன் வா. ஒயன் அந்த மெசேஜையும் பார்த்துட்டு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்காம இருந்தா. ஜேகே 11 மணி வரை அந்த இடத்துல உட்காந்துருந்தான். கொசு கடிக்குதுடி ஒயன், சீக்கிரம் வா. ஆனால் ஒயன் அவள் பேசாட்ட அவள் வேலையை பார்த்துட்டு வீட்டிலே இருந்தா. நைட்டு 11:30 ஆனதும் ஜேகே சரி தூங்கலான்னு கீழே இறங்கி போனான். ஒயன் அவங்க அப்பா அம்மாலாம் தூங்குறாங்களான்னு பார்த்துட்டு அவங்களாம் தூங்குனதும் மெதுவாக ஏறி டெரஸ்க்கு வந்தான். அவள் அவளோட டெரஸில் இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி ஜேகே வீட்டு டெரஸில் குதிச்சு படி வழியாக இறங்கி ஜேகேவோட ரூமுக்கு வந்தா. ரூம் டோரை சைலண்ட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஜேகே கிட்டே வந்தான். பைத்தியக்காரன் எப்படி சண்டை போடுறான், கண்ணு மூக்கில் எப்படி அடிபட்டுருக்கு அப்படின்னு தூங்கிக்கிட்டு இருக்க ஜேகேயை பார்த்து சொன்னான். இப்போ கொண்டு வந்த ஆயில்மெண்ட்டை ஜேகேவோட காயத்துலலாம் போட்டான். அவன் நெத்தியில் இருக்க காயத்தில், அவன் கண்ணுக்கிட்ட இருக்க காயத்தில், அவன் வாய் பக்கத்தில் இருந்த காயத்துலன்னு ஒவ்வொரு இடத்துலையும் அவன் ஆயில்மெண்ட் போட்டுட்டு இருந்தான். தினம் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வரான், இவனை வச்சுட்டு என்ன தான் பண்ண போகிறனோ அப்படின்னு புலம்பிகிட்டே ஆயின்மெண்ட் போட்டுட்டு இருந்தான். அப்போது ஜேகே ஒயனோட கையை பிடிச்சி இழுத்து அப்படியே அவன் மேலே படுக்க வச்சிட்டான். டி விடுறா, நான் தான் என் கூட பேசாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, விடு. உடனே ஜேகே அவளை பெட்டில் தள்ளிட்டு அவன் அவளுக்கு மேலே வந்து, ஹே ஒயன் சீரியஸாக தான் சொல்கிறியா, பேச வேணாமா? ஓகேடி, எனக்கும் அதான் தோணுச்சு, பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு அப்படின்னு அவள் ஹிப்பில் ஒரு கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணான். டீ கையிட்றா, நான் உண்மையில கோவமாக இருக்கேன், நான் உங்ககிட்ட பேச வரல, அத்தாண்டி நானும் சொல்கிறேன், நம்ம பேச வேணாம். ஜேகே என்னை விட்டு, நான் இதுக்கு ஒன்றும் வரல. வேறு எதுக்கு வந்தேன்? அத்தான் அடி வாங்கி பேத்து வச்சுருக்கல மூஞ்ச, அதுக்கு ஆயின்மெண்ட் போட்டு போகலான்னு வந்தேன். ஓ போட்டாச்சா? வந்த வேலை முடிஞ்சா? முடிஞ்சு. சரி ஓகே, கிளம்பணுன்னா போ. நீ இறங்குனா தான் என்னால் போக முடியும். ஓ புரியா, போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு ஒயின் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா. ஜேகே அவள் கையை பிடிச்சி இழுத்து அகைன் அவளை கீழே போட்டு அவன் மேலே வந்தான். ஏய் இப்படி ஒன்று அனுப்புறதுக்கு தான் இவ்வளோ நேரம் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேண்ணா. நடிச்சிட்டு இருந்தியாடா? ஆமாம், எனக்கு தெரியாதா, நான் காயத்தோடு இருப்பேன்னு ஆயின்மெண்ட் போட வருவேன்னு எனக்கு தெரியும்டி. அதான் உன் அப்பா அம்மா எப்போ தூங்குவாங்கன்னு ஜன்னல் வழியாக பார்த்துட்டே இருந்தேன். இப்போ தான் லைட்ஸ்லாம் ஆஃப் ஆச்சு. தெரியும் அடுத்த 5 நிமிஷத்தில் நீ இங்கே இருப்பேன்னு, அதான் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ராடுடா நீ, சரியான ஃப்ராடு. உன்னை லவ் பண்ணுறேன்ல, இப்படி தான் இருக்கணும். சரி அங்கிள் தூங்கிட்டாங்களா? அவரெல்லாம் அப்போவே தூங்க வச்சிட்டேன். சரி விடு, ஆயின்மெண்ட் போட தான் வந்தேன், போட்டேன், கிளம்புறேன். ஏய் எவ்வளோ வலிக்குது தெரியுமா? பின்ன வலிக்கிறதுனாடா செய்யும், இப்படி போட்டு அடிக்கிற அவனுங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கும் பாரு, வலிக்குதா? ஏய் இதெல்லாம் வலிக்கலடி, நானே பேசாமல் மூஞ்சி தூக்கி வச்சுருந்த பற்றியா? உடனே நடிக்காதடா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா?
சீரியஸாடி நீ பேசாத ஒவ்வொரு செகண்ட் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏய் போதும்டா. அதான் நான் சொல்கிறேன் போதும் அப்படின்னு பையனோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணான். இதெல்லாம் வேணாம், நான் கிளம்பணும். உனக்கு வேணான்னா பேசாமல் இரு, எனக்கு வேணுமே. எப்படி அடித்தானுங்க தெரியுமா? நீ அவனுங்களை எப்படி அடித்த தெரியுமா? அதை பற்றி பேசாதடி. அப்படியே ஒயினோட நெக்கில் அவனோட ஃபேஸை வச்சு அப்படியே ஒயினை ஸ்மெல் பண்ணிட்டு இருந்தான். என்னடா பண்ணுற, ஒரு மாதிரி இருக்கு, இந்தரா என்ன மாதிரி இருக்கு. என்னடா விட்டுடா. எப்படி இருக்க தெரியுமா? இப்போ தான் குளிச்சியா? சிக்கி விட்டு சிக்கி ப்ளீஸ். காலையிலேருந்து என்கிட்ட பேசவே இல்லைல்ல, அதுக்கு நான் பனிஷ் பண்ண வேணாமா? நீ ஒன்றும் பனிஷ் பண்ண வேணாம், விட்டு. என்ன ஜேகே ஒயினோட ஹிப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சான். என்ன பண்ணுறடா? சொல்கிறேன் அப்படின்னு ஒயினோட லிப்ஸ் கிட்ட வந்து அவளை சாஃப்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அப்படியே ஃபுல் வெயிட்டையும் அவள் மேலே போட்டு அப்படியே அவள் லிப்ஸ் மேலே வச்சு செம்ம சாஃப்டாக ஒயினை கிஸ் பண்ணான். ஒயினும் பேக் கிஸ் பண்ணான். ரொம்ப லவ்வபுளாக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஜென்டிலாக. அப்படியே ஜேகே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, புதினா சட்னி வச்சு சாப்பிட்டியா? விட்ற என்ன பைத்தியமாடா நீ? நானும் சாப்பிடவே இல்லடி. தெரியும், இப்படி தான் காலையிலேயும் ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து என்னவே சாப்பிட கேட்பேன். ஒயின், நீ மனசு அப்படியே புரிஞ்சு வச்சுருக்க தெரியுமா நீ? வா விட்றா. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன்டி. எது எலிப்ஸையா? லிப்ஸை மட்டும் இல்லை, அப்படியே கொஞ்சம் கீழே, அது கொஞ்சம் கீழே, இன்னும் கொஞ்சம் கீழே. உனக்கு கொண்டு வருவேண்டா. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் என் வேலையை பார்த்துக்கவா? போய்த்துக்கிறோம், விட்றா என்ன. அப்படியே ஜேகே ஒயினோட பக்கத்தில் வந்து படுத்துட்டு ஒயினோட சீக் ரப் பண்ணிவிட்டு, ஒயின் நான் உன்னை எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. கோவனா இருக்கலாம், அதுக்காக இப்படி மூஞ்சி கூட பார்க்காம இருப்பியா? கேன்டீனில் ஒரு கிஸ், பேக் கேட்டில் ஒரு கிஸ், காலேஜ் டெரஸில் ஒரு கிஸ், கிளாஸ் ரூமில் எல்லோரும் போனதுக்கப்புறம் ஒரு கிஸ். எத்தனை கிஸ் தெரியுமா இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு? உனக்கு நான் பேசலன்னா கஷ்டமாக இல்லை, இந்த கிஸ் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சுன்னு தானே கஷ்டம். ரெண்டும் தான். நானும் ஒன்று அவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? அட்லீஸ்ட் ஒரு நாளாவது உங்ககிட்ட கோவமாக இருக்கலான்னு நினச்சேன். ஆனால் உங்ககிட்ட தானே. சீரியஸாகவே என் தப்பு எதுவுமே இல்லடி. தெரியும் தெரியுமா? தெரியுமே. என்ன தெரியும்? நான் தூங்கலான்னு போனேன்டா. அப்போது ஒரு ஜூனியர் பொண்ணு கால் பண்ணான். இந்த மாதிரி நீங்கள் ஜேகே நான் கிளாஸான்னு கேட்டா. ஆமான்னு சொன்னேன். அப்போ தான் சொன்னான் அங்கே என்ன நடந்துச்சுன்னு. அவள் பேசினதுமே புரிஞ்சிருச்சு உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு. அப்போவே கிளம்பி வந்துருக்கலாம் இல்லடி? அப்படி தான் நினச்சேன். ஆனால் அப்பா இருந்தாங்க. நான் பார்த்தா இருந்தா அங்கிள் வீட்டுக்கு போயிட்டு வரேன், ஜேகே பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வரணும். அங்கிள் முன்னாடி தான் உன்னை பார்த்து பேச முடியும். அதான் எல்லோரும் தூங்கட்டும், நைட் டைமில் வரலான்னு வந்தேன். அப்போது நீயும் என் கிஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்க, என் டச் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்க, என்னை ஃபீல் பண்ணணுன்னு நினச்சிருக்க. அதனால தானே என் நேரில் வந்த. அப்படின்னா சொல்லலாம். அப்படி தான் அப்படின்னு அகைன் ஒயின் மேலே வந்தான். உடனே ஒயினோட சீக்ஸில், சின்னில், நோஸில், ஐஸில், ஃபோர்ஹெட்டில், நெக்கில்னு கிஸ் பண்ணிகிட்டே இருந்தான். போதும்டா இவ்வளோலாம் மிஸ் பண்ணலடா, போதும் ப்ளீஸ்டா. அவளோட நெக்கிட்ட வந்துட்டு அவளை சாஃப்டாக கடிச்சு சாஃப்டாக சக் பண்ணி அகைன் சாஃப்டாக சக் பண்ணி அங்கே எதுவும் பண்ணிட்டு இருந்தான் ஒயின். வலிக்குதுடா, என்ன பண்ணுற விட்டு. போதும். ஒயின் என்ன மிஸ் பண்ணியிருக்கல்ல? அதுக்கு என் மேலே தப்பே இல்லாமல் என்னை பனிஷ் பண்ணியிருக்கல்ல? ஆமாம். அதுக்கெல்லாம் எனக்காக நீ ஏதாவது பண்ணும்ல? ஏதாவதுன்னா ஏதோ யோசிச்சு வச்சிட்ட போல. ஆமாடி, அதான் உன் வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டாங்க. இங்கேயும் அப்பா தூங்கிட்டாங்க.
அதுக்கு இன்னைக்கு நைட் என் கூட தூங்குறியா? ஏய் அடிச்சண்ணா விடு, இது ரொம்ப தப்பாக இருக்குது, நான் கிளம்புறேன். ஏய் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்டி. யார் நீ? 5 மினிட்ஸ் கிடைச்சாலே நீ என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நைட் ஃபுல்லுமா என்ன விட்றா? ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நிச்சயமாக எதுவுமே பண்ண மாட்டேன். எதுவுமே நீ ஏய் நம்படி, சீரியஸாக எதுவும் பண்ண மாட்டேன். உன்னை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறேன். நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குடி, நடிக்காதடா. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே நாள் மட்டும். மார்னிங் அம்மா என் ரூம் கதவை தட்டுவாங்க, நான் மாட்டிப்பேன். மார்னிங் தானே தட்டுவாங்க, 5:30 அலாரம் வச்சு நீ எஞ்சி போயிரு. டேய் இதெல்லாம் வேணாண்டா. உனக்கு வேணும் தானே? அப்படிலாம் இல்லை, நான் கிளம்புறேன். தெரியும்டி, வா தூக்கம் வருது, வா தூங்கலாம். ஜெக்கே ப்ளீஸ் டி, ஜெக்கே எங்கே நோ சொல்லு. காட் சொல்லு, நோ சொல்லு. நோ ஜெக்கே வேணாம், நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்லி பார்ப்போம். ஜெக்கே படுத்துவான், எனக்கும் ஆசையை காமிச்சிட்டு இப்போ நோ சொல்லு பார்ப்போம்மா. என்ன என் கூட தூங்கணுமா? நான் கேட்கவே இல்லை. தெரியுது பாடி அப்படின்னு ஜெக்கே ஒயினை டெக்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கணும். ஒயின் அந்த சீனியருக்கு என்ன நம்பர் கொடுத்தா? நம்பரை தாண்டா கொடுத்தேன், கால் பண்ணுவான், பேசு. தூங்குடா, தூக்கம் வருது.